வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தில் 1905 நடந்த சுதேசி இயக்கம் இல்லைங்களா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து அதே 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பார்த்துருப்போம், வங்க பிரிவினை. அதை தொடர்ந்து நடந்த இயக்கம் இந்த சுதேசி இயக்கம். இதுவும் பார்த்திங்கன்னா 1905. அப்போ இது மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. அப்போ சுதேசி அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒருவருடைய சொந்த நாடு, ஒன்ஸ் ஓன்ஸ் கண்ட்ரி. ஸோ நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஒன்ஸ் ஓன்ஸ் கண்ட்ரி, ஒருவருடைய சொந்த நாடுன்னு அர்த்தம் இல்லைங்களா. இதோடைய நோக்கம் என்ன, இந்த இயக்கத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா அந்நிய பொருட்களை பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சிட்டு நம்மளுடைய இந்திய பொருட்களை, நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா தயார் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது தான் இதோடைய நோக்கமே ஓகேங்களா. ஸோ அப்போ சுதேசி அப்படின்னா என்ன பண்ணிங்கன்னா அவருடைய சொந்த நாடு, இதோடைய நோக்கம் அந்நிய பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சிட்டு இந்திய பொருட்களை பயன்படுத்துதல் ஓகேங்களா. ஓகே, இதற்கான ப்ராப்பர் டிக்ளரேஷன் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா 1905 ஆகஸ்ட் 7 கல்கட்டாவில் டவுன் ஹாலில் சுரேந்திரநாத் பானர்ஜி நாங்கள் வந்து சுதேசி இயக்கத்தை நாங்கள் வந்து கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி முறையான அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா எப்போ கொடுக்கப்பட்டதுன்னா 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தாவில் டவுன் ஹால் அப்படிங்கிற பிளேஸில் சுரேந்திரநாத் பானர்ஜியால் முறையாக பிரகடனப்படுத்தப்பட்டது. ப்ராப்பர் டிக்ளரேஷன் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டது இல்லை. ஸோ அதனால தான் இந்த தினத்தை என்னவாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே, தேசிய கைத்தறி தினம். இப்போ இந்த 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களுக்கு குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்வி ஸ்டேட்மெண்ட்டாக சுதேசி இயக்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா வங்க பிரிவினையை தொடர்ந்து நடந்த இயக்கம் சுதேசி இயக்கம், இது முதல் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தா டவுன் ஹாலில் சுரேந்திரநாத் பானர்ஜியால் முறையாக பிரகடனப்படுத்தப்பட்டது அப்படின்னு செகண்ட் ஸ்டேட்மெண்ட். மூணாவது, அந்த தினம் பார்த்தீங்கன்னா தேசிய கைத்தறி தினமாக அனுசரிக்கப்பட்டது. அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு கேட்டிருந்தாங்க, குரூப் 2 கொஸ்டின் இது ஓகேங்களா. ஸோ அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ அப்போ சுதேசி இயக்கம்னாலே உங்களுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட், மெயின் கான்செப்ட் இதுதான். அப்போ ஒருவருடைய சொந்த நாடு, ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படிங்கிறாங்க சுதேசினா. இதோடைய நோக்கம் அந்நிய பொருட்களை புறக்கணித்து விட்டு நம்முடைய இந்திய பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு. இதற்கான முறையான அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா யார் பண்ணிக்கிறா, சுரேந்திரநாத் பானர்ஜி முறையாக பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. அந்த தினத்தை வந்து பார்த்திங்கன்னா தேசிய கைத்தறி தினமாக பார்த்திங்கன்னா கொண்டாடி இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கான்செப்ட். அப்போ நீங்கள் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் 1872 எம்ஜி ராணடே இதை பற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார். சுதேசினா என்ன, ஏன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற பற்றி பேசியிருப்பார். என்ன அப்படின்னா நம்மளுடைய பொருட்களை வந்து நாம் வந்து தயாரிக்கும் போது அது தரம் குறைவாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராணடே பார்த்தீங்கன்னா 1872 சொல்லியிருப்பார் ஓகேங்களா. அடுத்தது இதை பற்றியான கூற்று காந்தி, பிபின் சந்திரபால் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தரமல்லாத பொருளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது மூலிமா அவங்க தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் எப்படி தோணும் அப்படின்னா அடுத்த டைம் நம்ம கரெக்டாக வந்து பண்ணணும், தரமாக பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படிங்கிற தோணும். இன்னொன்று, மனதால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஒன்றிணைவோம். அந்த பொருள் தரம் இல்லைனாலுமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், நம்மளுடைய இந்திய மக்களால் தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம அந்த பொருளை வாங்கும்போது நம்மளுடைய மன வலிமை பார்த்தீங்கன்னா ஒன்றாகும் சரிங்களா. நம்மளுடைய பொருள் யூஸ் பண்ணும்போது அந்த எல்லாத்துக்கும் அந்த மன வலிமை தான் நம்மளுடைய சுதந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் செல்லும் அப்படின்னு சொல்லி இவங்க காந்தியிலிருந்து பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இப்போ வரைக்குமே இந்த சுதேசி இல்லைங்களா, எப்போயுமே நம்ம நிறைய வந்து ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த டைமிங்லேயே வந்து இந்த மாதிரி ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுடைய சுதேசியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் தயாரிக்கிற பொருளை எப்பவுமே தயார் பண்ணி நாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும்னு சொல்லி அப்போவே இந்த சுதேசியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா கொண்டு போயிருக்கிறாங்க, நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த சுதேசியை வந்து பார்த்திங்கன்னா வங்காளம் சைடு மிகப்பெரிய லெவலில் கொண்டு போனது யாருன்னு கேட்பாங்க, நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் தான். அவருடைய ஆத்ம சக்தி திட்டம், சோல் பவர் ப்ராஜெக்ட், இல்லைன்னா சுய உதவி திட்டம், செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ இந்த சுதேசியை மிகப்பெரிய லெவலில் வங்காளம் சைடு தான் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பார். எங்கே கொண்டு போனாங்க அப்படின்னா வங்காளம் சைடு, பெங்காலில். ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இல்லை கைவினை பொருட்கள்லேருந்து இல்லை ஜவுளியிலிருந்து பார்த்திங்கன்னா கை பொம்மைகள் இருந்து நிறையா விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கு கீழே தான் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா தயார் பண்ண ஆரம்பிப்பாங்க சரிங்களா.
இதே வந்து பார்த்திங்கன்னா இதை விட மிகப்பெரிய லெவலில் கொண்டு போனது நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான். ஸோ யார் உங்களுக்கு தெரியும், வாவு சிதம்பரனார். சுதேசிக்காக பார்த்திங்கன்னா 2 கப்பல் காளியா மற்றும் லாவோ அப்படிங்கிற பார்த்திங்கன்னா 2 கப்பலை பார்த்திங்கன்னா கொண்டு வந்து நம்ம தூத்துக்குடியிலேருந்து பார்த்திங்கன்னா கொழும்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவருடைய அந்த சிறப்பை பற்றி திலகரெல்லாம் கூட பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அரவிந்த் கோஷ் பார்த்திங்கன்னா பேசியிருப்பார். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு பிரிட்டிஷ் ஓகேங்களா, ஒரு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு அப்போஸ் பண்ணி 2 கப்பலை வாங்கி அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணியிருப்பார். சரிங்களா? யார்? வாவு சிதம்பரனார். சரிங்களா? ஸோ அப்போ வங்காளம் சைடு மிகப்பெரிய லெவலில் கொண்டு போனது நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை விட மிகப்பெரிய லெவலில் கொண்டு போனது பார்த்திங்கன்னா நம்ம வாவு சிதம்பரனார், கப்பலோட்டிய தமிழன் அதான் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதான் வந்து பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கம். ஸோ அப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ அப்போ முதல் வங்கப்பிரிவினை தொடர்ந்து நடந்த இயக்கம் இந்த சுதேசி இயக்கம் 1905 ஆகஸ்ட் 7. அதாவது 1905 ஜூலை 19 வங்கப்பிரிவினைக்கான தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா பார்த்தோம். சரிங்களா? அப்போ அந்த தீர்மானம் நிறைவேற்றின உடனே அப்பயுமே மிதவாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் மனுவாக தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் இந்திய தேசிய இயக்கம் நீங்கள் ஃபுல்லாக படிக்கும் போது இந்த கான்செப்ட் வரும். ஸோ மிதவாதிகளுடைய கொள்கை என்னென்னா அமைதியான முறையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிறத வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவன் வங்காளத்தை பிரிக்க போகிறேன்னு சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா போய் மனுவாக தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அப்போ தான் அரவிந்த் கோஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னுமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியான முறையில் போராட்டிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க பேசின கட்டி முதலாக தன்னுடைய கொள்கையிலிருந்து மிதவாதிகள் பார்த்தீங்கன்னா மாறுபட்டு நாம் ஓகே இதை எதிர்த்து நம்ம போராட்டம் பண்ணலான்னு நினைப்பாங்க. அப்படி போராட்டம் பண்ணலான்னு நினைக்கும் போது தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் கூடுவாங்க. அந்த கூட்டத்தை தான் யார் பயன்படுத்திக்கிறா சுதேசி இயக்கத்துக்காக அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிறார். ஸோ இந்த கூட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து சுதேசி இயக்கத்தை வந்து நாங்கள் கொண்டு போக போகிறோம் அடுத்த வருஷம் ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறையான டிக்ளரேஷன் சுரேந்திர பானர்ஜியால் விடப்பட்டது. அதனால தான் அந்த ஆகஸ்ட் 7 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேசிய கைத்தறி தினமாக அனுசரிக்கப்பட்டது. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட் தான் குரூப் 2 கேள்வியில் கேட்டாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து வங்காளம் சைடு இந்த சுதேசி வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டு போனார். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாவு சிதம்பரனார் காளியா மற்றும் லாவோ அப்படிங்கிற 2 கப்பலை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு அப்போஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ 1905 வங்கப்பிரிவினை, அதே 1905 பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கம். சரிங்களா? அடுத்ததாக நம்மளுடைய இந்திய தேசிய இயக்கத்தில் நடந்தது பார்த்திங்கன்னா 1906 முஸ்லீம் லீக் கட்சி பார்த்திங்கன்னா உருவாக்கம், ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக். அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா பார்க்கலாம். தேங்க்யூ.